தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா சாரோட ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் பல பேருக்கு இருக்குல்ல. நிறைய பேரால் முடியாத விஷயத்த ஆர்ஜே பாலாஜி செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க கருப்பு வைபா இருக்குல்ல. இந்த நேரத்தில் இந்த படம் கடந்து வந்திருக்க பாதை இருக்க பாருங்க. ஆர்ஜே பாலாஜி எழுத அந்த காட்சிகள் இதை சார்ந்துதான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாது. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take. இந்த கருப்பு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில காட்சிகளை நல்லா கவனிச்சிருப்பீங்க. என்னப்பா இது இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காங்க அப்படின்னு பல பேர் கண்டத்தில் கை வச்ச படத்தை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எதிர்கட்சியை கிண்டல் செய்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் படத்தில் இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய்க்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. கார்டு அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ரோலக்ஸ் படத்தில் லியோ இது சார்ந்த பார்த்துருப்பீங்க. லியோட என்ட்ரி பெருசாக வரல, ஆனால் அந்த தாக்கத்தை பெருசாக கொடுத்துறாங்க டைலாக்லேயே. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 0.001% மட்டும் தான் நான் சொன்னது. படம் பார்த்தீங்கன்னா அதில் ஈஸ்டர் எக்ஸாக நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்ததுக்கும் இந்த படம் சிக்கலில் மாட்டினதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த கருப்பு படம் கலேபரம் இருக்குல்ல, அது சார்ந்து பார்த்துடலாம். ஏன்னா இப்போ எல்லாம் படம் ஹிட்டுன்னு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல. கியூபோட பேர் பெருசாக அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு உள்ள. இந்த படம் என்ன டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் ரிலீஸ் ஆகலையா? காலையில் ஸ்பெஷல் ஷோவில் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் இல்லை. அடுத்தடுத்த ஷோஸ் சார்ந்தும் எல்லாருக்கும் அதிர்ச்சி மட்டும்தான். சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆனதை படக்குழு கன்ஃபார்மே பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு 2 நாட்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்களே, அது ஏன் எதுக்குன்னு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்குன்னு தெரியலங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. சரி ரைட்டு, முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இந்த அளவுக்கு படத்தில் தூக்கி பிடிச்சிருக்காங்களா, ட்ரிபியூட் எந்த அளவுக்கு செலுத்துறாங்களா, வெளிப்படையாக ட்ரிபியூட்னு தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு படம் பார்க்குறப்ப புரிஞ்சிடும். அந்தளவுக்கு தாக்கம் பெருசாக ஏற்படும். இதுதான் காரணம்னு சொல்ல வரல. ஆனால் 2 நாட்கள் ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதின்ற விஷயம் எல்லா படங்களுக்கும் கிடைச்சா சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய படங்களுக்கு பேஸ் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோதான் மக்களே. இந்த படம் வட மாநிலங்கள் மட்டும் முதல் நாள் ரிலீஸ் ஆச்சா, ஆனால் சவுத்தில் பெருசாக ரிலீஸ் ஆகலை. சூர்யா ரசிகர்கள்லாம் பதறி போயிட்டாங்க. என்னங்க இது எங்கள் அண்ணனுக்கு மட்டும் எப்போ நடக்குது போல இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போதும் பிரச்சனை, ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை, ஆனதுக்கப்புறம் பிரச்சனை. அவர் 2 தான் பண்ணுவார் பாவம். படக்குழுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நார்த்தில் படம் தேட்டர்ஸில் ஓட ஆரம்பிச்சிச்சுல, அப்போது அங்கேருந்து சில ஃபுட்டேஜஸ் சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் பசங்க பண்ணுவாங்களே, படம் ஓடிட்டு இருக்கும் போது அது செல்ஃபோனில் படம் எடுத்து சோஷியல் மீடியாவில் விடுறது, இதே போல் நார்த் இந்தியாவில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து வந்த அந்த ஃபுட்டேஜஸை கிளைம் பண்ணி இங்கே இருக்க நிறைய சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் படக்குழுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் என்ன சார் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகல, பட் நார்த்தில் வந்துருச்சு, என்ன சார் சீன்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்த படக்குழு அதிர்ந்தே போயிட்டாங்க. என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியலையாங்க, இதில் பெரிய கூத்தா நடந்திருக்கு. மொத்த படமும் லீக் ஆகிடுமோன்ற பயம் இந்த படக்குழுக்கு வந்துருச்சு. எது இந்த கருப்பு படக்குழுவுக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ₹1-2 பட்ஜெட் நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய் தான் ஒட்டு மொத்தமாக. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில். இந்த கியூப் இருக்குல்ல, அவங்ககிட்ட படக்குழு பெரிய ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டாங்க நார்த்தில். என்னங்க நடக்குதுங்க, இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டு நாங்கள் போட்டு விட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி பயங்கரமான ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்காங்க. ஒவ்வொரு தியேட்டருக்காக ஃபோன் பண்ணி படத்தை நிறுத்திருக்காங்களாம் இந்த படக்குழு. அந்த படக்குழு அந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் பண்ணியிருக்க முடியாது. தயாரிப்பாளர்கள் சங்கம் இருக்குல்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணதன் பேரில் தான் நார்த்தில் ஓடிட்டு இருந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேருந்து படம் தூக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே ரிலீஸ் ஆகாமல் இன்னொரு இடத்துல ரிலீஸ் ஆகி டாக் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சுன்னா இங்கே பிஸ்னஸ் பெருசாக அடிபடலை, அந்த ஒரு பயம் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் பாலாஜி அழுதுருக்கார் போல இருக்கு. ஏன்னா அங்கே இந்த விஷயம், இங்கே இப்போ ஏற்பட்ட பிரச்சனை, படம் லீக் ஆகிடுமோன்ற பயம் வேறு. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக அதை கொண்டாடணும்னு நினச்சது அந்த மனுஷன் படத்தை எடுத்திருப்பாரு. ஆனால் ஆன்லைனில் ஜஸ்ட் தேடி லீக் ஆகிடுச்சுனாக்கா இவரு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த வழியை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், ஒரு அழுத வீடியோவில். இன்னொரு பக்கம் கியூப் என்ன சொல்லியிருக்காமா, எங்கள் மேலே தாங்க தப்பு, நாங்கள் எதுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம், வருந்துடும் அப்படின்னு அவங்களே பதில் கொடுத்துருக்கிறதா தயாரிப்பாளர்கள் சங்கத்திலேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நம்பிக்கை உடஞ்சே போயிருக்கு பார்த்தீங்களா. கியூப் தான் சேஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேடிஎம்லாம் கொடுத்து பாஸ்வேர்ட் சார்ந்து எல்லாம் நீங்கள் ஜனநாயக விஷயத்தில் ஃபுல்லாக அந்த டெக்னிக் வேலை தெரிஞ்சிருப்பீங்க. அவ்வளோ இருந்தும் எப்படி கியூபு கிட்டேருந்து இந்த தப்பு நடந்துச்சு, இது எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னு தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க.
இதுக்கப்புறம் நாங்கள் யாரப்பா நம்புறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பைரசி பயம் தயாரிப்பாளர் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். அவ்வளோ தூரம் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு எடுக்கும்போது அந்த படம் ஜஸ்ட் லைக் தட்னு ஆன்லைனில் வந்துருச்சுனாக்கா லீக் ஆயிடுச்சுன்னா அந்த பைரசி பயம் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் இருக்கும்ல. எஸ்ஆர் பிரபு விதிவிலக்கா என்ன, அவருக்கும் சரியான பயம் தான். ஜனநாயகன் கதி இந்த படத்துக்கு ஏற்பட்டுருமோன்னு பெரிய கலக்கத்துக்கே போயிட்டாங்க. ஆனால் ஜனநாயகன் கூட சென்சார் பஞ்சாயத்து ஆகி அதுக்கப்புறம் ஸ்டுடியோவுக்கு படம் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பைபிளில் பார்த்து விட்ட வேலையால் லீக் ஆகிருந்துச்சு. ஆனால் கருப்பு படம் பார்த்தீங்களா தியேட்டரில் வந்துருச்சு, அங்கேருந்து யாரும் ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டுருவாங்களோ அந்த லீக்கு பயம். ரெண்டுத்துக்கு இந்த வித்தியாசம் தான். ஆர்ஜே பாலாஜி அந்த அளவுக்கு கதறியாட இவ்வளோ காரணங்கள் பின்புலத்தில் இருந்திருக்குன்றது இப்போ தான் ஒன்று வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. தயாரிப்பாளர் சிவா, பொதுவாக தயாரிப்பாளர்கள் பிரச்சனைனா இவர் தான் தலைமையேற்று போவார் இல்லையா, இவர் கலைப்புலி தானு அவர்கள் இவங்களாம் போவாங்களே, அதை போல் கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்லாம் முடிச்ச கையோடு வெளியே வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, கியூபில் ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்காராங்க, அந்த எம்ப்ளாயி பார்த்து விட்ட வேலை தானே இது, அவர் தான் தப்பு பண்ணிட்டாரா தெரியாதனமா, அவரே ஒத்துக்கிட்டு இருக்காப்லையா. இதை கியூப் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லைங்க எங்கள் ஸ்டாஃப் தாங்க அவர் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு. பரவாயில்ல ஒத்துக்கிறாங்களே, அதை விட்டு மற்றவங்களை கை காமிச்சு இவங்க எஸ்கேப் ஆகாமல் எங்கள் ஸ்டாஃப் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம். இது ஒரு ஹியூமன் எரர் தாங்க, இல்லை மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு தண்ணிலே விளக்கத்தை கியூப் இவங்ககிட்ட கொடுத்துருக்காமா. எடிட்டரோட அலட்சியத்தால் ஜனநாயகன் படம் லீக் ஆச்சு, ஒரு ஊழியரோட அலட்சியத்தால் கருப்பு மொத்த படமும் லீக் ஆகியிருந்தா எங்கள் நிலைமை என்ன அப்படின்னு சிவா அவர்கள் பேச பேச பிரபு முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல இடி விழுந்தா மாதிரி தான் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அவ்வளோ பதட்டம் இருக்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா இவ்வளோ கோடிங்க மிஸ் ஆனால் முடிஞ்சு போயிடுச்சு, கரியரே காலி, இதுக்கப்புறம் இந்த கடனை கட்ட ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த ரிஸ்க் இருக்கிறது முகத்தில் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் சிவா அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் கியூபை நம்பிட்டு இருந்தோம், ஆனால் அவங்ககிட்டே இது போலனாக்கா நாங்கள் வேற யாருங்க நம்புறதுன்னு கேட்குறாரு. இதுக்காக நஷ்ட ஈடு கேட்டிருக்கானாமா, அது கியூபு கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்கிறதா அடுத்த தகவல் வெளியே வந்திருக்கு. பார்ப்போம், இதை சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட் வந்துச்சுன்னா அதையும் உங்கள் காதுகளில் போடுறேன். தனுஷ் அவர்கள், நடிகர் தனுஷ் அவர்கள், இந்த இஷ்யூ பெருசாச்சுல, ஆர்ஜே பாலாஜி உடஞ்சி அழுதது, இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே சொல்கிறேன். அப்போ இவர் உடனே சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாருங்க. அதில் ஒரு தெளிவாக குறிப்பிட்டார், கருப்பு படம் ப்ராப்பர் தேட்டர் ரிலீஸ்க்கு கரெக்டான ஒரு படம், அந்த படம் சார்ந்து இப்படிலாம் நடக்கிறது சரியில்லைங்க, படம் சீக்கிரமே வெளியாகணும், ரிலீஸ் ஆகணும்னு அவர் ஒரு பக்கம் பதிவிட்டு இருந்தார். ஓகே, நல்ல விஷயம். ஒரு நடிகருக்கு பிரச்சனைனா மற்ற நடிகர்கள்லாம் சைலண்ட்டாக போயிட்டு இருந்த காலம் மாதிரி ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, நல்ல விஷயம். இது எல்லா நடிகர்களுக்காகவும் பேசணும், இதே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஓடிடி வியாபாரம் ஒரு பக்கம் பெருசாக படுத்துருச்சு, அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடிலாம் ஓடிடிக்காரங்கிட்ட போயிட்டு நாங்கள் இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுத்திருக்கோம், இது நீங்கள் வாங்கிங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்பி எடுத்துருவாங்க படத்தை, அவங்கள உள்ளே வாங்கிப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரீமிங்கில் பெருசாக பெனிஃபிட் கிடைக்கலனாக்கா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, ஓடிடி பிளாட்ஃபார்ம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அவங்களே ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்குறேன், தமிழ் சினிமாவில் கடந்த சில வருஷங்களாக வெளியே வந்த படங்களில் நல்ல படங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கா, மோசமான படங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? ரெண்டாவது கேட்டகரி தான் அதிகமாக இருக்குது. இதில் ஓடிடி பிளாட்ஃபார்மாக செம்ம அடி வாங்கிட்டாங்க. இதோட தாக்கம் என்ன தெரியுமா? பாதி ரேட்டுக்கு இப்போ படத்தை வாங்கிட்டு இருக்காங்கண்ணா. உதாரணத்துக்கு 90 கோடி ரூபாய்க்கு இது போல் பெரிய படத்தை ஓடிடி எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடினா, அது இப்போ 40 கோடி 35 கோடி 30 கோடின்ற மாதிரி இறங்கிட்டு இருக்கு. ஓடிடி மார்க்கெட் பயங்கரமாக படுத்துட்டு இருக்கு. அப்போ ஏற்பட்ட இந்த தருணத்தில் கருப்பு படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் கிடைச்ச பெரிய அடி இருக்கு பாருங்க. இதுதான் ஒட்டுமொத்த ப்ரொடியூசர்ஸையும் ஒரு மாதிரி கலக்கமடைய வச்சிருச்சு. ஆர்ஜே பாலாஜி உடஞ்சாட இதுவும் ஒரு காரணம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் எல்லா டேரக்டரும் நம்பி இவ்வளோ பணத்தை போட்டுற மாட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி நம்பியிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கை காப்பாற்றணும். அதான் அந்த மனுஷன் ஒரே கண்ணீர் போல இருக்கு. டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாருங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி. அண்ட் ஃபைனலி கருப்பு ஃப்ரம் டுடே தேங்க்யூ ஆல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. இங்கேயும் அந்த ஆனந்த கண்ணீர் இமேஜ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்த வெறும் கண்ணீர் தான், இங்கே தான் ஆனந்த கண்ணீர். படம் ரிலீஸ் ஆகுன்ற அந்த நல்ல விஷயம் தெரிஞ்ச பிற்பாடு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்பா நல்லவரை நீங்களாச்சும் நல்ல விஷயத்தை சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு ஸ்பெகுலேஷனை முன் வச்சிட்டாங்க. ஆனால் இப்பயாச்சும் ஒழுங்காக நடக்குமானே சொல்லிட்டீங்க, படம் ரிலீஸ் ஆகிடுமான்னு அப்பயும் பல பேரை சஸ்பெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு கன்ஃபர்மேஷனை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க இடத்துல நம்ம பதிவு போட்டிருந்தாங்க. இந்த காத்திருப்பு ரொம்ப வேதனையாக இருந்துச்சுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு தாமதத்தாலையும் எங்கள் மேலே பெரிய சுமை இறங்கினதை நாங்கள் பார்த்தோம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க பஞ்சாயத்தில் என்ன ஆகுதுங்க, ஒரு படம் எடுத்துட்டீங்களா, டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க, ஒவ்வொருத்தர் ஓசியில் வந்து உட்காரல, அவங்களை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏதோ பிரச்சனைன்ட்டு ஒரு போஸ்ட்டை போட்டுவிட்டு போயிட்டீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு வேலையை விட்டு வந்தவங்களாம் போயிடுவாங்க, திரும்பியும் கடுப்பாக மாட்டாங்க. நல்லாலும் நீங்கள் மன்னிப்புன்னு கேட்டிருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். நன்றி கண்ணீருடன் ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறோம், கருப்பு வேர்ல்டு ரிலீஸ் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஆர்ஜே பாலாஜி சொன்னது ப்ளஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி சொன்னது. இந்த படம் எங்களோட ரத்தம் வியர்வை எல்லாத்தையும் தாங்கி நிற்கிது, காத்திருந்து நம்பினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. சரி, ஓகே,
அப்பயே எதனா பிரச்சனைனா என்ன பண்ணுறது? படம் ரிலீஸ் ஆகுமா? இந்த டவுட்டில் இன்னும் பல பேர் இருந்தாங்க. அது கூட தான் வந்து விழுந்துச்சு இந்த போஸ்ட்டு. சூர்யா அவர்கள் இந்த போஸ்ட்டுங்க பதிவிட்டாருங்க. டியர் ஆல், தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம்னு அவர் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாப்புல. ஆக்சுவலாக இதில் இந்த ஒரு போஸ்டர் இருக்குல்ல, என் கண்ணை பயங்கரமாக உறுத்தின போஸ்டரே இதுதான். இதை பார்த்தது நினைத்திரமா தோணுச்சு, ஒருவேளை கோஸ்ட் ரைடரில் வர மாதிரி டச் எதனா படத்தில் இருக்குமோ நினச்சேன். போனேன், கிட்டத்தட்ட அதுதான் படத்தில் இருந்துச்சுங்க. இதோ கோஸ்ட் ரைடர் படத்தில் பார்த்துருப்பீங்களே, நல்லா சங்கிலியை போட்டு சுற்றிக்கிட்டு இது போல் கேரக்டர் செஷனு, இதேமாதிரி குதிரை எரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டாக இதே விஷயத்த கருப்பு படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. காப்பி அடிச்சா நான் சொல்ல வரல, மேபி இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க, அப்படி தான் எடுத்துக்கணும் போல இருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லைங்க, இதுமாரி படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. போய் பாருங்கள், படம் உண்மையிலே வேர்த்தாக தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஏக்கத்தில் பல பேரை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, வாங்கின பட்டாசுலாம் ஒழிச்சு வச்சிருந்தாங்களே, சரி அப்போ ரிலீஸ் பண்ணலாம், அப்போ நம்ம வச்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த பட்டாசுலாம் தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டாங்க. தேட்டர்ஸில் என்ன அளப்பறன்றீங்க, சரியான செலிப்ரேஷன். இதெல்லாம் என்னங்க செலிப்ரேஷனு? ஆர்ஜே பாலாஜி ஒரு செலிப்ரேட் பண்ணாரு பாருங்க தேட்டருக்குள்ள. அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளோ பயம் இருந்திருக்கு, எவ்வளோ தன்னை அப்படி தாழ்த்தி வச்சிருந்தாருன்னு அந்த செலிப்ரேஷன் பார்க்குறப்ப தெரியுது. பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு தேட்டரில், பால்கனியில் நின்றுக்கிட்டு அவர் கத்தனாரு பாருங்க ஒரு சவுண்டு. படம் ஹிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காட்சியை நீங்களே பாருங்களேன். ஒரு வழியா அவங்க ஊர் சங்கிலி கருப்பை நம்ம ஊரில் இறக்கி படத்தை பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் வந்துட்டு இருக்கு. கருப்பு ஒரு நல்ல கலைஞர்ல சூர்யா சார் அவர்கள். ஆனால் அதுமாரி கலைஞர்களுக்கு தான் தொடர்ந்து பிரச்சனையாக வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. யார் எந்த நேரத்தில் என்ன வேலையை பார்த்து வச்சாங்களோ அந்த மனுஷன் சார்ந்த இவ்வளோ பிரச்சனைகள். மக்கள் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அரசியல் சித்தாந்தம் சார்ந்து சூர்யா அவர்களோடது என்னதுன்றது நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதோட நீட்சே பேராக நடக்குதா, இல்லைனா விதின்னு ஒன்று நடக்குதுப்பா, அது சூர்யா சார் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இட்ஸ் அப் டு யூ மக்களே. ஆனால் ஒரு வழியாக இவ்வளோ வருஷங்கள் கழித்து கம்பேக் கொடுத்துட்டார்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அந்த டயலாக் வரும் பாருங்க, கொஞ்ச நாள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் உண்மைதான். திரும்ப கம்பேக்கை பெருசாக வெயிட்டாக கொடுத்துருக்காப்புல. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த கருப்பு படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படத்தில் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்துச்சு, எந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் மக்களே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.